நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார், பார்ப்போம். எந்த மாநில மகனோ அந்த மாநில அரசு அறிவிச்சது உண்டா? இல்லை. விளையாட்டில் வெண்கல பதக்கம், வீடு உண்டு, காவல்துறை அதிகாரி பதவி உண்டு, கோடி கோடியாக பணம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிரும் இல்லை. இதாண்டா இந்த நாடு ஜனநாயகம். கேவலம் கேவலம். அப்ப எப்படா வருவான்? நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பார்க்கும் என்ற நம்பிக்கையை இந்த நாடு கொடுத்துக்காடா ஒரு குடிமகனுக்கு. எப்படி அவன் பாதுகாப்பு படையில வச்சிருவான்? பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. கேவலம் விடாது, கேவலம். என்ன சொல்றீங்க? எவரால் பேசுவார் இந்த கருத்து? இது எவ்வளவு பெரிய பாதிப்பு. இந்த கொண்டு வரவன் யாரா? இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்றது, இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றது யார்? ஒரே ராத்திரில பணம் சொல்லாதுன்னு சொன்னவங்க. பணம் செல்லாது. காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். ஒளிஞ்சதா? ஒளிந்ததா? பிறகு எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை, வருமான வரி சோதனை நடக்கிறது. ஏன் ஒளியல? எத்தனை ஈடி ரைடு போட்ட இடத்துல எல்லாம் பணம் வாங்கியிருக்க. நீ ஊழல் ஒழிப்பாய் நாங்க நம்பணும். எப்படி இந்த கேள்வியை கேட்காதவன் எப்படி உன்னால தூங்க முடியுது உனக்கு? சரி, பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீ சொன்ன காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். அப்படின்னா எதுக்கு இவ்வளவு வேறு வீட்டுல விரட்டி வெட்டி எடுக்கிற? நீ பணம் செல்லாது என்று சொன்னபோது 50 நாளில் சொர்க்கத்தில் வைப்பேன் உங்களை என்று நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அறிவித்தது. செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போனான், வழியே ஒருத்தரும் போய் அந்த காலத்தை நினைவுபடுத்தி பார். எத்தனை பேர் வீதியில நின்னா, வங்கிக்கு முன்னாடி நின்னா, முதல் நாள் 2 நாள் முன்னாடியே போய் பணத்தை மாத்துறதுக்கு 1 லட்சம் கோடியில இல்லடா, 5000 10,000 மாத்திரணும்னு போய் நின்னவன் எத்தனை லட்சம் பேர்னு பேர். என் கேள்விக்கு பதில் சொல்றான். ஒரு பணக்காரன் வங்கி வாசல்ல பணத்தை மாத்த நின்னானா? ஒருத்தனை சொல்றான். உன்னுடைய நண்பர்கள் அதானி அம்பானி எவனாவது அவன் பணம்ல எப்படி மாறிச்சு? பதிலாட்டிற்கு யார் சொல்லுவா? யார் சொல்லு? பணம் செல்லாதுன்னு போயிட்ட. எவ்வளவு அறிவாளி நீ? 2000 ரூபாய் அடிச்சு கொண்டாந்த. 2000 தான் 1000 ரூபாய் செல்லாதுன்னுட்ட. நீ உண்மையிலே அறிவானவனா இருந்தா 1000 ரூபாய், அந்த 2000 ரூபாய் அடிச்சு வங்கிகளில் போய் சேமிச்சு எவ்வளவு பணம் மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்துக்கு இணையான பணத்தை வங்கிகளில் கொண்டு நிறைத்து விட்டு மக்களுக்கு அறிவிச்சு சொல்லணும். ஆனால் நீ அறிவிச்சுட்டு போய் அச்சடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப எங்க 2000 ரூபாய் செல்லுமா? யாராவது சொல்லு. இப்ப 2000 ரூபாய் செல்லுமா? செல்ல. அப்பெல்லாம் என்ன தெரியுது? வேலை இல்லாத டெய்லர் இருக்காருல்ல, தையல்காரர், வேலை இல்லைன்னா யானைக்கு டவுசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா இருக்கணும்னு யானைக்கு ஒரு டவுசரை தப்பணும். அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பயிர்கள்ட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்துட்டு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு யானைக்கு தப்போம், அப்புறம் பூனைக்கு தப்போம் தச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் இது செய்யற வேலையா? செஞ்சா சரி, செஞ்சா. அடுத்து இன்னும் ஒரு பெரியது பாருங்க, பயங்கரவாதம் ஒளிந்து விடும். அறிவார்ந்த பெருமக்களே, எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.